இந்த இப்போ பெண்கள் மேஜர் ஆகுறாங்க இல்லையா, அது வந்து சீக்கிரமாகவே ஆகிறதுக்கு காரணம், சின்ன வயசுலேயே அவங்க வந்து பியூபர்ட்டி அடையிறதுக்கு காரணம், பூ பெய்துவதுக்கு காரணம் இந்த வைட்டமின் டி குறைபாடு. வைட்டமின் டி சரிவர இருந்ததுன்னா அதுக்கு சரியான நேரத்தில் சரியான ப்ராசஸில் சரியான முறையில் வந்து அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது யூட்டிரைன் ஃபேப்ராய்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபேப்ராய்ட்ஸ்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபேப்ரினாய்ட்ஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா நார்த்திசு கட்டி. இது வந்து கருப்பையிலையும் இந்த கர்ப்பப்பையை சுற்றி உள்ள இடத்துலையும் உருவாகக்கூடிய தன்மை உள்ளது. இது வைட்டமின் டி குறைபாட்டால் வருது. இதனால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, ஓவர் ப்ளீடிங் அப்படின்றது ஒன்று வரும். அந்த மென்சுரல் டைமில் மென்சுரல் சைக்கிளே வந்து லாங் பீரியடாக இருக்கும். ஒன்று அந்த 3 நாள் 5 நாள் அது குறிப்பிட்ட நாட்கள் வந்து அந்த பீரியட்ஸ் டைம் இருக்கு இல்லையா, அதுவே நீண்ட நாட்களுக்கு வரும், கொஞ்சம் அதிக நாட்களுக்கு வரும். அந்த சைக்கிள் வந்து அதிக நாள், ரொம்ப நாளைக்கு ஒரு முறை, இப்போ எவ்ரி 30 days 28 days அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதம் அது வராமல் தள்ளி போய் வருவது. இதில் பெரிய சிக்கல் இல்லைன்னா கூட இது வைட்டமின் டி குறைபாட்டால் தான் மெயினாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ், அதே மாதிரி ஓவர் ப்ளீடிங், அதே மாதிரி அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்குது. இது அத்தனைக்கும் காரணம் இந்த வைட்டமின் டி குறைபாடு. இதுக்கு அடுத்தது வந்து யூரினரி இன்கன்சிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. அதாவது நம்ம அடிக்கடி யூரின், அதாவது சிறுநீர் கழிப்பது அப்படின்றது பல்வேறு காரணங்களால் நம்ம உடலில் வந்து நடக்குது. அது இல்லாத சிறுநீர் அடங்காமை அப்படின்ற ஒரு விஷயம், இன்கன்சிஸ்டன்ட். நமக்கு ஒன்று சிறுநீர் வருவது போல் ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருப்பது, இல்லைன்னா கொஞ்சம் வந்தால் கூட நம்ம சிறுநீர் போகும்போது கொஞ்சம் தான் வரும், பட் வந்த பிறகு திரும்ப வந்து யூரின் வர மாதிரி இருக்கும். சிலருக்கு யூரின் இல்லாமையே கூட யூரின் வரக்கூடிய உணர்வு இருக்கும். இது எதனால் வருதுன்னா, அந்த பிளாடர் கண்ட்ரோல் வந்து இல்லாததால் வருவது. அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு சிறுநீர் வந்து பிளாடரில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சிறுநீர் வருவதற்கான உணர்வை வந்து நம்ம பாடி வந்து நமக்கு கொடுக்கணும். அது இல்லாமல் கொஞ்சம் சேர்ந்த உடனே அது சிறுநீர் கழிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வை கொண்டு வருவது, இது வந்து யூரின் இன்கன்சிஸ்டன்ஸ். சர்கோபீனியா அப்படின்றது. சர்கோபீனியா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தசை இழப்பு. இது வயதாக ஆக ஒரு வயசுக்கு மேலே இந்த தசை இழப்புன்றது வந்து நார்மலாகவே இருக்கும். நம்ம இளமையில் எப்படி இருக்கும், தசை புஷ்டியாக அப்படி இருந்தால் கூடவே நம்ம வயதாக நம்ம உடல் தளருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தசை இழப்பின் காரணமாக. அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். அப்போ அதை சரி பண்ணுறதுக்கான விஷயமும் என்னன்றது நம்ம உணவு பழக்கத்தில் கொண்டு வர முடியும். ஆனால் நார்மலாக இருக்கும்போதே உங்களுக்கு திடீர்னு தசை இழப்பு அதிகமாக ஏற்பட்டதுன்னா அதுக்கு சர்கோபீனியான்றாங்க. இது வந்து வைட்டமின் டியோட குறைபாட்டால் உங்களுக்கு வருவது. அடுத்தது வந்து வெர்டிகோ அப்படின்றாங்க. இந்த வெர்டிகோன்றத நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, உயரம் சம்பந்தப்பட்ட பயத்தால் வரக்கூடிய விஷயம் அப்படின்னு. இது அப்படி இல்லைங்க. இது வந்து தேவையே இல்லாமல் திடீர்னு தலை சுற்றல் வருவது, காரணமே இல்லாமல். வேறு பல காரணங்கள் வரும் தலை சுற்றலுக்கு. அப்போது ஒன்று தலை பாரமாவது, தலை சுற்றுற மாதிரி, ஒன்று நீங்கள் சுற்றுற மாதிரி ஒரு இது இருக்கும், இல்லைன்னா உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய பொருள், பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்கெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்கும். ஒரு பேலன்ஸ், ஒரு 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 நிதானம் மின்மை அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களை சுற்றி. அதனால் வரக்கூடிய விஷயங்கள் இதுதான் வந்து மெயின் வந்து இந்த வெர்டிகோ அப்படின்றதுக்கான இது கொஞ்ச நேரம் வந்துட்டு தானாகவே போய்விடும். அடிக்கடி இது வருதுன்னாக்கா உங்களுக்கு வைட்டமின் டி பிரச்சனை உடலில் இருப்பதை உடல் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து மயோஃபியா அப்படின்றாங்க. மயோஃபியா அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டரை ரொம்ப கிட்டக்க வந்து ரொம்ப நேரம் பார்ப்பது, ஃபோன் பார்ப்பது, அதிக வெளிச்சங்களை பார்ப்பதுன்ற மாதிரியான நிறைய காரணங்களால் இது வருது. ஆனால் நம்ம கண்களில் உள்ள ஒரு விதமான கோளாறு தான். கிட்ட உள்ள பொருள்லாம் நல்லா தெரியும், தூரத்தில் உள்ள பொருள் பிளர்ராக தெரியும். அதனால் வரக்கூடிய லைட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அதை சுற்றி வந்து ரெயின்போ மாதிரி உங்களுக்கான விஷயம் தெரிவது. ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் மயோஃபியாலால் வருது. இது கண் சம்மந்தப்பட்டது பிரச்சனைகள். பொதுவாகவே கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துன்னா அதுக்கு வைட்டமின் டி ஒரு காரணமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து குளோகோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கண் சம்மந்தப்பட்டது தான். இது வந்து ஆப்டிக் நெர்வ் டேமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்வை நரம்புகள் பாதிக்கப்படுவதால் இது வந்து வர்றது.
இதுவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு வெளிச்சம்னா அது வந்து பிளர்ராக தெரியும். சில சமயம் விஷனே போயிட்டு வரும். சில சமயம் நிரந்தரமாக கூட போகும். ஸ்லோவாக வந்து பார்வை இழப்பை நோக்கி கொண்டு போகக்கூடிய விஷயமா இது வந்து இருக்கும். இது ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி இதை சரி பண்ணணும். இதுக்கான காரணமாக கூட இந்த வைட்டமின் டி டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், விரைப்புத்தன்மை இல்லாமை. அப்போ ஆணினுடைய அந்த பிறப்புறுப்பில் அந்த வந்து விரைப்புத்தன்மை இல்லாமல் போகிறதுக்கும் அந்த வைட்டமின் டி காரணமாக இருக்குது. உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக வைட்டமின் டி டெஸ்ட் எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம சொன்ன இந்த 23 பிரச்சனைக்கும் வைட்டமின் டிக்கும் சம்மந்தம் இருக்கும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? ஆனால் இது எல்லாமே ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சி அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள். ஆக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் கண்டிப்பாக சூரிய வெளிச்சத்தில் நின்று சின்ன சின்ன எக்ஸசைஸ், யோகா மாதிரி உடம்பை அசைக்கக்கூடிய வேலைகளை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணணும். அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் நம்ம உடலுக்குள்ள 2 இன்ச்சு வரைக்கும் ஊடுருவி அதன் மூலமாக சில விஷயங்கள் வந்து நமக்கு உடலுக்கு கிடைக்கிறது. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களோடு சேர்ந்து இந்த வைட்டமின் டி என்னும் முக்கியமான விஷயமும் நம்ம உடலுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் அதை